அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தீர்க்கதரிசிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பைபிள் கணக்கின்படி இப்போ போகிற போக்கை வச்சு நான் சொல்கிறேன், மிகப்பெரிய பஞ்சம் வருகிற காலத்தில் வரும். உபத்திரவ காலம் ஆரம்பிக்க போகிற காலத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய அடையாளங்கள் எல்லாம் துல்லியமாக நடைபெறுகிறது. ஆண்டவர் வரப்போகிறார். நம்ம வீட்டுக்குள்ள ஆவியானவர் உலாவுகிறதா இருந்தால், தேவன் அசைவாடுகிறதா இருந்தால், நம் வீட்டுக்குள் வாதை வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதாவது ஆண்டவர் சொன்ன அடுத்த பஞ்சத்தின் காலம் 2023 நடந்துக்கிட்டே இருக்குது, 2021 ஆனால் இப்போ ஐநா சபை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி கொரோனாவுக்கு அவங்க சொன்னாங்கன்னு ஒரு வீடியோ வந்துச்சே 2023 அதே மாதிரி ஐநா சபை சொல்லிச்சு. இப்போ சொன்னது உலக சுகாதார மையம் இல்லை, ஐநா சபை சொல்லிச்சு மிகப்பெரிய அளவில் பஞ்சம் உலகத்தில் பேரழிவை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். அதனை சமாளிக்க ஐநா அதிகாரிகள் சமாதான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார். இது 2023 வந்த செய்தி. ஐநா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிருச்சு, மிகப்பெரிய பஞ்சம் உலகம் முழுக்க போகுது, இன்னும் வரப்போகுது. இதை சமாளிக்க உலக நாடுகிட்ட பேசுகிறேன்னு தான் சொன்னாங்க. சொல்லும் போதே இஸ்ரேல் ஹவுதீஸ் ஹமாஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த செங்கடல் வழியாக தான், ரெட் சி வழியாக தான் எல்லாம் வரணும். ஹவுதீஸ்காரங்க அடித்ததுனால இப்போ செங்கடல் வழியாக பாதி கப்பல் வரல, 70% கப்பல் வரல. இப்போ அடுத்த பிரச்சனை உணவு. நார்மலாக இருந்ததே வேறு, இப்போ 70% வராததுனால இன்னும் உணவு தட்டுப்பாடு அதிகமாகிட்டே போகுது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்காலெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்வில் இருக்குது. இப்போ இந்த அரசாங்கம் வந்திருக்கு, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் சொல்கிறது, இந்த அரசாங்கம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு உணவு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஒரு சாதாரணமாக ஒரு 1/4 கிலோ வெங்காயம் நீங்கள் வாங்கணும், 1 கிலோ வெங்காயம் வாங்கணுன்னா 250 ரூபா 300 ரூபா சாதாரணமாக. ஒரு டீ குடிக்கணுன்னா 100 ரூபா. நான் இப்போ போன வாரம் தான் போயிட்டு வந்ததுனால சொல்கிறேன். அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்குது. ஒரு சாப்பாடு என்றைக்கோ ஒரு நாள் வெளியே கூப்பிட்டு போய் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி அந்த பாஸ்டர் ஆசைப்பட்டார். நான் சொன்னேன், இல்லை வீட்டிலே சாப்பிட்டேன். இல்லை பாஸ்டர், வாங்க வெளியே போய் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு வாங்கி கொடுத்தாங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் 1600 ரூபா. நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணால் கூட 500-600 ரூபா கிட்ட வருது. கன்வெர்ட் பண்ணாலே நம்ம ஊருக்கு ஒரு 500 ரூபா கிட்ட வருது. நம்ம ஊரில் ஃப்ரைட் ரைஸ் 100 ரூபாய்க்கே கிடைக்குது. ஆனால் கன்வெர்ட் பண்ணால் 500 ரூபாய்க்கு மேலே வருது. அவ்வளோ விலைவாசி. அந்த பால் சொல்கிறாங்க, பால் மாவுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் பால் பவுடர், அதெல்லாம் அவ்வளோ விலை. பிள்ளைகளுக்கு வாங்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. உணவு தட்டுப்பாடு உலகளாவிய போய்கொண்டே இருக்குது. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தீர்க்கதரிசிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பைபிள் கணக்கின்படி இப்போ போகிற போக்கை வச்சு நான் சொல்கிறேன், மிகப்பெரிய பஞ்சம் வருகிற காலத்தில் வரும். பஞ்சம்னா என்ன? விலைவாசி மிகப்பெரிய அளவில் உயரும் போது, இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்களே, ஒரு பீரியடில் பெட்ரோல் 80 ரூபா இருக்கும் பொழுது, கொரோனா காலத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அது 100 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ பெட்ரோல் எவ்வளோ விற்கிது? 100 ரூபாய்க்கு விற்கிது. அதே லெவலுக்கு அரிசி வரும். நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ 60 ரூபா விற்கிது அரிசி, 70 ரூபா விற்கிது, 100 ரூபாய்க்கு போகும். கட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு உலக விலைவாசி போகும். நீங்கள் அரிசியை 100 ரூபா வாங்குகிற காலம் வரும். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? 100 ரூபா இருக்கிறவங்க தான் அரிசி வாங்க முடியும், மற்றவர்கள் அரிசி வாங்க முடியாது. அப்படி ஒரு நிலை ஒன்று வரும். உணவு பஞ்சம் அதிகரிக்கும். அதுக்கு பிறகு காசு கூட இருக்கும், பொருளே இருக்காது. ஏன்னா காசு இருக்கிறவங்களாம் காசு கொடுத்து பொருளை வாங்கிடுவான். அதுக்கப்புறம் கொரோனாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, முதல்ல போகும்போது யாரெல்லாம் காசு இருந்துச்சோ என்ன பண்ணிட்டாங்க? பொருளை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஷெல்ஃபெல்லாம் காலி ஆகிடுச்சு. அப்புறம் காசு இருந்தாலும் என்ன வாங்க முடியல? பொருள் வாங்க முடியல. அதே நிலைமை தான் உலகளாவிய வரப்போகிறது. ஆண்டவர் சொன்ன பஞ்சங்களுடைய உச்சம் போய்கொண்டே இருக்கிறது. இதுதான் இந்த வருஷம் அடுத்த வருஷம் நடக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன காரியமெல்லாம் இப்போ நடக்க தொடங்கி இருக்குது. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ள மனது இல்லாவிட்டாலும் சரி. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் கிருபையின் காலங்க, இந்த காலத்தில் ஆண்டவர் அப்படிலாம் விடமாட்டார்,
இந்த கிருபையின் காலத்தில் தான் இவ்வளவும் நடக்குது. முதல் உலக யுத்தம், ரெண்டாம் உலக யுத்தம், சுனாமி, இந்த புயல்கள் எல்லாமே இந்த கிருபையின் காலத்தில் நடக்குது. அதுக்கும் கிருபைக்கும் சம்மந்தம் இல்லை. அது மனுஷனுடைய பாவத்தினாலே அவன் செய்த மீறுதல்னாலே ஏற்படக்கூடிய விளைவுகள். அதில் உங்களை என்னையும் பத்திரமா காப்பாற்றார்ல, அதுக்கு பேர் தான் கிருபை. நிறைய பேர் கிருபைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் கிருபை உள்ளவர், இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க. நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய கொரோனா வந்துச்சே, அப்போ கர்த்தர் கிருபை இல்லைன்னு அர்த்தமா? இல்லை, கிருபை இருக்கு. கொரோனா மனுஷனுடைய விளைவு, அவன் செஞ்ச பாவத்தின் விளைவு. இப்போ அது வந்துச்சு, அதுக்கு நடுவில் உங்களை என்னையும் பத்திரமா காப்பாற்றினார்ல, அதான் கிருபை. அதே தான் பஞ்ச காலத்திலும் நடக்கும். சரி, இவ்வளவு நடக்குதே. அடுத்து இந்த மாதிரி பஞ்சத்தில் கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். இப்போ நிறைய பேர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நினிவேக்கு இறங்கின தேவன் எனக்கும் இறங்குவார். நான் இப்போவும் சொல்கிறேன், நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார், மாற்று கருத்து இல்லை. நாம் நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ண முடியுமா? நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ண உங்களால் முடியுமா? அவன் எப்படி ஜோம் பண்ணானா? இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து ஜோம் பண்ணானா? நம்ம ஒரு நாள் வாரத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறோம். எத்தனை பேர் வரீங்க? அன்றைக்கி அந்த ஊரில் எப்படி ஜோம் பண்ணாங்களா? ராஜாவிலேருந்து மிருகங்கள் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணாங்களா? ஒரு சர்ச்சில் 50 பேர், 100 பேர், 200 பேர், 300 பேர், 400 பேர் இருக்கீங்க. ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எத்தனை பேர் வரீங்க? வரமாட்டீங்க தானே. அப்புறம் எப்படி நினிவேக்கு இறங்கின மாதிரி இறங்குவார்? அத்தனை பேரும். ராஜா சொன்னானா, மிருகம் கூட நாய் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறாங்க. இங்கே ஊழியக்காரங்க வைக்காமல் இல்லை, வைக்கிறாங்க. எத்தனை பேர் வரீங்க? அதுவும் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொன்னாலே 10ல் 1% கூட வராது. அதுவும் ஒரு 10-20 சகோதரிகள் தான் வருவாங்க. அதுவும் 60 வயசுக்கு மேலே இருக்கிற சகோதரிகள் தான் வருவாங்க. இப்போல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்னாலே சகோதரிகள் வயசானவங்களுக்கு நாய் போச்சு. ஆசீர்வாத பெருவிழா எல்லாருக்கும் அப்படி ஆக்கிட்டீங்க. இப்போ எப்படி கர்த்தர் நினிவேக்கு இறங்கின மாதிரி இறங்குவார்? ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு கூப்பிட்டா முடியும் போது சாப்பாடு போடுறாங்களான்னு கேட்குறாங்க. எப்படி வரும்? எப்படி இவங்களுக்கு இறங்குவார் ஆண்டவர்? சும்மா நினிவே கதை சொல்லலாம், ஏமாத்தாதீங்க. நிறைய பேர் ஏமாத்துறாங்க. நினிவேக்கு இறங்கின தேவன், நீங்கள் நினிவே மாதிரி ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் சொல்ல. 21 நாள் வைக்கிறாங்க ப்ரேயர். 21 நாளைக்கு எத்தனை பேர் வரீங்க? அவன் 40 நாள் ஜோம் பண்ணான் நினிவேல. 21 நாள் ப்ரேயர் வைக்கிறாங்க. 21 நாளைக்கே வர முடியல நம்மளால். அதுவும் ஃபுல்லாக கூட வைக்கல, காலையிலையும் சாயங்காலமும். சில சர்ச்சில் வெறும் சாயங்காலம், சில சர்ச்சில் காலையில். இதுக்கே ஜனங்க வர மாட்டீங்க. அப்புறம் தேவன் எப்படி இறங்குவார்? அதெல்லாம் இறங்க மாட்டார். கர்த்தர் உண்மையான பிள்ளைகளுக்கு இன்னைக்கும் இறங்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகாப்பு உண்மையாக ஜோம் பண்ணா கர்த்தர் மாற்றி அமைத்தார். ஆகாப் மோசமான ராஜா, ஆனால் அவன் ஜோம் பண்ணவொடனே கர்த்தர் கேட்குறாரு, அவன் மனம் திரும்பினதை பார்த்தியா, அவன் அழுததை பார்த்தியான்னு கேட்குறாரு. கர்த்தர் மாற்றுவார். நம்ம வரணுமே அந்த மாதிரி, நம்ம ஜோம் பண்ணணுமே அந்த மாதிரி. ஜோம் பண்ண மாற்றமே. இப்போவும் சொல்கிறேன், கர்த்தர் இந்த வாதையை தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள் வர அனுமதி கொடுக்க மாட்டார். ஆனால் வீட்டுக்குள்ளே கர்த்தர் இருக்கணும். எலியா வர்ற வரைக்கும் அந்த சாரிபாத் விதவையின் வீட்டுக்குள்ளே என்ன இருந்துச்சு? பஞ்சம் இருந்துச்சு. அந்த அம்மா சொல்லுச்சு, ஒரே ஒரு அப்பத்தை சுட்டு நாங்கள் சாகலான் இருக்கிறோன்னு. எப்போ எலியா உள்ளே போனாரோ ஆசீர்வாதம் உள்ளே வந்துருச்சு. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் அந்த அம்மா வீட்லேயும் இருந்துச்சு. ஆனால் எலியா வந்த உடனே பஞ்சம் வெளியே போயிடுச்சு. ஆனால் இஸ்ரவேலை விட்டு போல, வீட்டை விட்டு போச்சு. அதே தான் திருப்பி சொல்கிறேன், நம்ம வீட்டுக்குள்ளே ஆவியானவர் உலாவுகிறதா இருந்தால், தேவன் அசைவாடுகிறதா இருந்தால், நம் வீட்டுக்குள் வாதை வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாதை வராது. எப்போ வராது? கர்த்தர் உலாவணும். வீட்டுக்குள்ளே சினிமா ஓடுது, சீரியல் ஓடுது. வீட்டுக்குள்ளே நீங்கள் பாஸ்டருக்கு பயப்படுற அளவு கூட தேவனுக்கு பயப்படுறதில்லை, தெரியுமா உங்களுக்கு? பாஸ்டர் வந்தார்னா டிவி ஆஃப் பண்ணிடுறீங்க, வராட்டி டிவியை போட்டு விட்டுறீங்க. உங்களுடைய நோக்கம் என்ன? பாஸ்டர் நம்ம டிவி பார்க்குறத பார்க்கக்கூடாது, ஆவியானவர் பார்க்கலாம், அப்படி தானே? நாமெல்லாம் யார் தெரியுமில்ல? மனுஷனுடைய இருதயம் கேடு உள்ளதும் திருக்குள்ளதும் இருக்குல்ல, நம்ம தான் அந்த ஆட்கள். நோவா காலத்து ஜனங்களை மாதிரி மோசமான ஜனங்க. நம்ம யாரும் தெரியாட்டி பாவம் நல்லா செய்வோம். ஆனால் மற்றவங்க எதிரில் பரிசுத்தவான் மாதிரி நம்மளை காட்டிக்கொள்ளணும்னு விரும்புகிறோம். கர்த்தர் இன்னும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வீட்டுக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை தூக்கி வெளியே போட்டுருங்க. அப்படிப்பட்ட சத்தங்களை தூக்கி வெளியே போடுங்க. அப்படிப்பட்ட காரியங்களை வெளியே போட்டுட்டு கர்த்தரை துதிக்கிற உயர்த்துகிற பாட்டு செய்தி அதை போட்டு விடுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஆவியான ஒரு உலாவுகிறதுக்கு இடம் கொடுங்க. வீட்டுக்குள் வாதை வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வீட்டுக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் வாதை வராது. நினச்சிக்காதீங்க, நான் சர்ச்சில் மெம்பர், தசமாக காணிக்க கொடுத்துட்றேன், அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் வாதை வராதுன்னு. அப்படிலாம் கிடையாது. ஒருவேளை தசமாக காணிக்க கொடுக்க முடியாத வறியவன் கஷ்டமாக இருந்தாலும் சரி, கொடுக்க முடியாத இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே கர்த்தர் இருந்தாரானால் வாதை வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.
வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். வேதம் தெளிவாக சொல்லுது, லூக்கா 21:28, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது அவருடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. இதைத்தான் இயேசு மத்திய 24:8-9 சொல்கிறாரு, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். உபத்திரவ காலம் ஆரம்பிக்க போகிற காலத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய அடையாளங்கள் எல்லாம் துல்லியமாக நடைபெறுகிறது. ஆண்டவர் வரப்போகிறார். இதுக்கு நடுவில் எப்போ வேணாலும் மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். நினையாத நாளிலே நாளிகையிலே அவர் வருவார்.